ஜி.ஆர். சுவாமிநாதனினுடைய உத்தரவு ஏற்கப்பட்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணிலே கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பினையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த வழக்கில் தொடக்கம் முதலே திருப்பரங்குன்றம் அந்த கோவிலினுடைய தேவஸ்தானத்தினுடைய அதிகாரிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் தான் ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டும் பொழுது கூட இந்து அறநிலையத்துறை என்பதும் தேவஸ்தானம் என்பதும் திருக்கோவில்களினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தங்களுடைய சொத்தை தர்காவிற்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் சென்று முறையிடுவது என்பது முரண்பாடாக இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சுமத்தி இருந்தன. அதுக்கு ஏற்றவாறு தான் தேவஸ்தானத்தின் சார்பிலே நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது அந்த தூண் திருக்கோவிலுக்கு சொந்தமானது கிடையாது, அந்த தூண் இருக்கக்கூடிய பகுதி என்பது தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றினால் அதன் காரணமாக ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று தேவஸ்தானம் சார்பிலே வாதங்களை முன்வைத்தார்கள். நீதிபதி வலியுறுத்தியும் கூட, தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியும் கூட தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு தேவஸ்தானம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு மாறாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மேல்முறையீட்டுக்கு தேவஸ்தானம் சென்றிருந்தது. இப்பொழுது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று சொல்லி இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் அமர்வு அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய பொறுப்பையும் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்திற்கே வழங்கி இருக்கின்றது. அந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானமே ஏற்ற வேண்டும், தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மட்டுமல்ல, ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் சொல்லி இருக்கின்றது நீதிமன்றம். இது தமிழக அரசுக்கு ஒரு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இதே நீதிபதிகள் அமர்வு நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. ஸோ அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீமு, அதே மாதிரி காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம் வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்பில் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்று தான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளினுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும், ஃபைட் இருந்திருக்கக்கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த இரண்டு தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால் வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது ரெண்டு தரப்புக்கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்போ ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசைகளால் இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஐயா பொறுங்க வக்கீல் பேசட்டும், நம்ம வழக்கறிஞர் பேசுவாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் வந்து தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில் வந்து உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அதுபோக கவர்மெண்ட்டு, கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையாக 2 நபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.